ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் ஷிவராம் சேனல். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நான் அதுக்கு வந்து 2 பாக்கெட் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதனால் இது கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு அந்த மஷ்ரூம் எல்லாத்தையுமே அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்போ அதில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா ஊறிட்டு நம்ம அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில், பச்சை தண்ணியில் ஒரு 2 3 டைம் வாஷ் பண்ணால் நல்லா சுத்தமாகிடும். இப்போ நார்மல் தண்ணியில் வந்து நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், நெய் வந்து 2 டீஸ்பூன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 3, பட்டை 2, பிரிஞ்சி இலை 2. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறலாம். சோம்பு நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரட்டும். அதேமாதிரி பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா வாசனை அந்த எண்ணெயில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதோடய ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துடலாம். இது கூட வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். இதை நடுவில் வந்து கீறி விட்டுட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குறைவாகவோ இல்லை கூடவோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது காளான் கூடவே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துடலாம். புதினா இலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கு மேக்ஸிமம் புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கைப்பிடி கொஞ்சமாக புதினா வந்து கொஞ்சமாகவும், கொத்தமல்லி தழை வந்து நல்லா கொஞ்சம் நிறையவும் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா முழுமையாக வதங்கி கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்கிறதுலே பார்த்திங்கன்னா காளான் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது கூட கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கரம் மசாலா வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சது. நீங்கள் கடையில் வாங்குகிற சிக்கன் அல்லது பிரியாணி மசாலா அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். இல்லை வீட்டிலேயே அரைச்சி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட வீட்டில் அரைச்சி செய்யும்போது தான் டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு.
தக்காளி, நம்ம சேர்த்துருக்க கொத்தமல்லி தழை இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எந்த அரிசி சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாசுமதி அரிசி, சீரக சம்பா இதெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.5 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது வந்து எஸ்எஸ் பொன்னி. இதுக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எஸ்எஸ் பொன்னி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை திருப்பி, குக்கரோட மூடியை திருப்பி போட்டுட்டு தண்ணி நல்லா இஞ்சி வரணும். அது வரைக்கும் இடைக்கிட கலந்து விட்டுக்கலாம். அது வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரை நான் ஃபஸ்ட்டு வந்து திருப்பி போட்டோம். இப்போ நல்லா நேராக குக்கரை மூடிட்டு வெயிட்டும் வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சுட சுட காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ சுட சுட சர்வ் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.